இன்றைக்கி பட்டர் ரெடி பண்ணியிருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பட்டர் ரெடி பண்ணுற வீடியோ. அதில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பட்டர் சேலுக்கு இருக்குதா, நெய் வந்து சேல் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் கிடையாது. இது வந்து என்னோடய வீட்டு யூஸ்க்காக நான் வந்து பட்டர் வந்து எடுத்துருக்கிறேன். பால் காய்ச்சுவோம்ல, அதை எடுத்து நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் எடுத்தோம்னா அது மேலே ஆடை நல்லா கட்டியாக சேர்ந்துருக்கும். அதை எடுத்து வச்சோம்னா ஒரு 2 வாரம் எடுத்து வச்சோன்னா நல்லா இந்த மாதிரி ஆடை கட்டும், நல்லா ஆடை கட்டும். அதை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். 2 வாரம் ஒரு பாக்ஸில் எதுலையா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க. ஃப்ரீசரில் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க. ஃப்ரீசரில் வச்சோன்னா கெட்டு போகாமல் இருக்கும், ஒரு மாதிரி அழுகல் வாடை வராமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழித்து ஃபுல்லானதுக்கப்புறம் மிக்சியில் ஆடையை போட்டுட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றணும். ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டுட்டு நீங்கள் வந்து அடித்து எடுத்திங்கன்னா நல்லா கெட்டியாக வரும். இந்த மாதிரி அடித்து எடுத்துருக்குறேன். முடியலடா இது பாருங்க, எவ்வளவு இருக்குது, எவ்வளவு இருக்குதுன்னு பார்க்கலாமா? வெயிட் பார்க்கலாமா? இதை 1 கிலோ இருக்குது. எத்தனை நாள் எடுத்துட்டு வரீங்க? 2 வாரம் எடுத்து வந்தேவாம்மா. லாஸ்ட் டைம் எடுத்த பட்டர் என்ன காலி ஆகலை. அது வந்து நெய்யா உருக்கலை, அப்படியே தான் வச்சிருக்கிறேன். ஏன்னா வந்து தேவாக்கு வந்து சிக்கன் இதெல்லாம் வந்து ஃப்ரை பண்ண வேண்டியிருக்குது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அப்படியே பட்டர் அப்படியே வச்சுட்டேன். இது பாருங்க, அப்படியே நல்லா ஐஸ் வாட்டர் போட்டு எடுத்தால் நல்லா அப்படியே கல் மாதிரி நிற்கும். வந்துருச்சு. 987 இருக்குது. இதை வந்து நம்ம நெய் காய்ச்ச வேண்டியது. நெய் காய்ச்சும் போது லாஸ்ட்டாக முருங்கை இலை போட்டு இறக்கணும்னா சூப்பராக இருக்கும் நெய். சரி, இது வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்க வேண்டியதான். நாளைக்கு நான் நெய் காய்ச்சுவேன். இதை எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா கலராக. இங்கே முடக்கத்தான் கீரை வாங்கியிருக்கிறோம். முடக்கத்தான் கீரை சூப் மிக்ஸுக்கு முடக்கத்தான் கீரை. ஆமாம், இது நமக்கு வந்து கவரில் வந்து இவ்வளோ ஓண்டு தான் போட்டு கொடுப்பாங்க. இதுவே வந்து அவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்க. இது வந்து இவ்வளோ வாங்கியிருக்கிறோம். இது வந்து இன்னும் கழுவிட்டு ஆஞ்சி நம்ம வந்து காய வச்சு எடுத்து நம்ம சூப் மிக்ஸ் ரெடி பண்ணணும். முடக்கத்தான் கீரை பார்த்திங்கன்னா நம்ம கால் வலி முட்டு வலிக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த சூப் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு தான் கீரை வாங்கி இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம். நம்மள்ட்ட முடக்கத்தான் கீரை சூப் மிக்ஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இது வந்து சொல்லி வச்சு தான் வாங்கணும் இவ்வளோ கீரை. இப்போ நம்ம ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் நவராத்திரி 9 நாள் கொண்டாட்டம் போயிட்டுருக்குது. ஆர்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே கிஃப்ட் இருக்குது. இந்த கிஃப்ட் தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஆர்டர் பண்ணிக்கோங்க. 9 நாளுக்குள்ளே ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த கிஃப்ட்லாம் இருக்குது. தேங்க்யூ.